ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வீட்டிலே மெஹந்தி கோன் மருதாணி கோன் பண்ணுறதுன்றது. முதல்ல நமக்கு தேவையான பொருள் மருதாணி, அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் சுகர் சீனியை வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா அரைச்சி பொடியாக்கி வச்சுக்கோங்க. ஒரு கப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு ஜல்லடை, இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சு அதில் வந்து மருதாணி போட்டு நல்லா ஜலிக்கணும். இதில் வந்து நான் இப்போ 4 ஸ்பூன் பவுட்ரு போடுறேன். 4 ஸ்பூன் பவுட்ருக்கு அதாவது 2:1 அந்த ப்ரொபோர்ஷனில் தான் கலக்கணும். இவன் மருதாணி வந்து 4 ஸ்பூன் அப்படின்னா சுகர் வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ சீனி எதுக்கு போடுறோம் அப்படின்னா அது வந்து கலர் வந்து நல்லா கொடுக்கும், நல்லா டார்க் ஸ்டெயின்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மெஹந்தியை வந்து ஒரு 2-3 தடவை சலிக்கணும். ஏன்னா அதில் மருதாணியோட காம்பு இருக்கும்ல, அதாவது குச்சி, மருதாணி குச்சி இருக்கும்ல, அது அந்த இலையில் இருக்க குச்சிங்கள்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு மெஹந்தி போடும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது என்ன, இப்போ நம்ம கோன் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஜலிச்சிடணும், 3 தடவை ஜலிச்சிடணும். இப்போ 2 ஸ்பூன் சுகர் போடுறேன். போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் கலக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. அடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த மருதாணி பேஸ்ட்டில் கட்டி லம்ஸ் அது எதுவுமே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட்டிங்க தெரியும், கட்டி கட்டியாக இருக்கும் மருதாணி. அது எல்லாத்தையுமே நல்லா அந்த கட்டி போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது, கோனில் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா கெட்டியாயிரும். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து விஸ்க் பண்ணணும். நீங்கள் வந்து விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அது கூட வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது ஃப்ளஃபி நல்லா சாஃப்டான பேஸ்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெஹந்தி பேஸ்ட்டு. இப்போ இருக்க எல்லா லம்ஸையும் அந்த பவுலோட கார்னரில், அதாவது சைட்ஸில் வச்சு அழுத்தி பண்ணிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளஃபியான பேஸ்ட் உருவாயிருச்சு. இது பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், அதிக கெட்டியாகவும் இருக்க வேணாம். ஏன்னா கட்டியாக இருந்தால் நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கோன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கோன் வந்து லீக் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக ஓரளவுக்கு நார்மல் கன்சிஸ்டன்சி அதிலேயே வந்து நீங்கள் நல்லா பேஸ்ட் வந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கீழே ஸ்பூன்லேருந்து எடுத்து மேலே, அதாவது பவுலுக்குள்ளே ஊற்றும் போது அது வந்து நல்லா ஃப்ளோ ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்டான இது. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் நல்லா ரெடியாக இருக்குது. பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக அந்த மெஹந்தி வச்சுருக்கோம்ல அந்த பவுல் அது மேலே வச்சு டைட்டாக மூடிக்கணும். மூடிட்டு ஒரு 2-3 ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கவர் பண்ணிடணும். இதுக்காக நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வாங்கி தான் மூடணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து வீட்டில் இருக்க திங்ஸ் தான். அதனால் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் 3 போட்டிங்கன்னா நல்லா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இப்படியே போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா கலர் வந்து நல்லா, அதாவது மெஹந்தியோட கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் அழியாது. வீட்டில் செய்கிற மருதாணி பொதுவாகவே சீக்கிரமாக அழிஞ்சு போகாது. இப்போ பேக் பண்ணி வச்சாச்சு. கோன் செய்ய போகிறோம். கோன் செய்கிறதுக்கு 6x6 அளவில் ஒரு கிஃப்ட் ரேப்பர் பேப்பர் வெட்டிக்கணும். வெட்டிட்டு சென்டராக நான் கை வச்சுருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல வச்சு கோனை ரோல் பண்ணணும். நார்மலாக நம்ம பொட்டலம் மடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேப்பரில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது மடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். எப்படின்னா உள்ளே ஒரு விரல் கொடுத்து அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா நீட்டாக கோனோட ஷேப் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் கார்னர் அந்த டிப் வரும்போது கடைசி எட்ஜில் நீங்கள் இப்போ என்ன செய்யணும், ஒரு செலஃபன் டேப் எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து கோன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு செல்லோ டேப் எடுத்து அதில் போட்டு நல்லா ஒட்டிட்டு அதை அப்படியே இந்த கார்னரில் உள்ள இங்கே 2 ஃபிங்கர்ஸ் வந்து அந்த கோனுக்குள்ளே வச்சுட்டு அதை அப்படியே நல்லா டைட் பண்ணி ஒட்டி விட்டுறணும். பாருங்கள், இவ்வளோதான். இப்போ நீட்டாக ஒரு கோன் வந்து ரெடி ஆயிரும். நார்மலாக வந்து நீங்கள் இப்படி கோன் செஞ்சாலே போதும். கிஃப்ட் ரேப்பிங் நான் 2 விரல் வைக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கோன் ரோல் பண்ணாலே நல்லா டைட்டாக ரோல் பண்ண வரும். இப்போ வந்து மெஹந்தி வந்து ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் மெஹந்தி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர்
அதில் கொஞ்சம் மெஹந்தியை நல்லா எடுத்து போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு ரோல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதோட கார்னரில் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு வெட்டிட்டு அந்த கோனுக்குள்ளே நீங்கள் அதை அப்படியே ஃபில் பண்ணிடலாம் மெஹந்தியை. அப்படி ஃபில் பண்ணும்போது ரொம்ப நல்லா நீட்டாக உள்ளே போய் செட்டில் ஆயிரும். ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் மெஹந்தி அவ்வளோ போதும் ஒரு கோனுக்கு. கொஞ்சம் கோன் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே ஃபில் பண்ணணும். ரொம்ப அவசரமாக ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கோன் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவே ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரியே கோன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த ஸ்பூனை சாய்ச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெஹந்தி உள்ளே போய் ஃபில் ஆகிரும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. பொறுமையாகவே செய்யலாம். ஒரு 2-3 ஸ்பூன் 2லேருந்து 3 ஸ்பூன் ஃபில் பண்ணாலே போதும். நல்லா கோன் ஃபுல்லாக ஃபில் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு இப்போ இதுலேயே வந்து மெஹந்தியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா தெரியும். அது என்ன பதத்தில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோன் வந்து ஃபோல்டு பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு கோன் நல்லா எடுத்துகிட்டு ஒரு சைடை இப்படி இந்த மாதிரி மடிச்சிடணும். மடிச்சுட்டு அதாவது நல்லா கார்னரோடு ஒட்டி மடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த இடத்துல மடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே அதே இடத்துல நல்லா டைப் பண்ணிடணும். அந்த இடத்துல நல்லா மடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நல்லா ஃபுல்லாக ரோல் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ஒரு 2-3 மடிப்பு மடிச்சிடணும் அந்த அந்த பேப்பரையே. இப்போது அங்கே ஒரு செல்லோ டேப் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 3 டைம்ஸ் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு செலஃபன் டேப் போட்டுறணும். நல்லா பாருங்கள் சைட்ஸில் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு டைட்டாக ஃபோல்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு 3 தடவை தான் ரோல் பண்ணணும். 3 ரோல் தான் சின்னதாக பார்த்தீங்கன்னா 1 2 3 3 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு ஒரு செலஃபன் டேப் எடுத்து நல்லா அந்த இடத்துல நல்லா டைட்டாக மூடி விட்டுறணும். கோனை நல்லா மூடிடணும். பாருங்கள் இப்போ கோனோட பொசிஷன் வந்து நல்லா தெரியும். இப்போ ஒரு செலோ டேப் எடுத்து ஃபில் பண்ண கோனை வந்து மூடியாச்சு. அவ்வளோதான். இல்லை எனக்கு செலோ டேப் போட வரல, எனக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இது நம்ம செலோ டேப் போடணுன்றது அதாவது நம்மளோட இஷ்டத்தை பொறுத்தது. இப்போ கோன் ரெடியா. இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா நான் இன்னொரு கோன் ஒன்று ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோனுக்கு ரப்பர் பேண்ட் ஒன்று வச்சு நம்ம டைப் பண்ணிடலாம். எப்படி நான் மூட சொன்னேன்னா கார்னர்ஸில் அந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக டைப் பண்ணிடணும். டைட்டாக பேண்ட் போட்டு விட்டுறணும். பாருங்கள் இது நல்லா பயங்கர டைட்டாக போட்டால் தான் கோன் வந்து லீக் ஆகி மேலே வராமல் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு டைட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக நிறையா தடவை ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா கோனை சுற்றி விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா கோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இப்போ கோன் நம்ம மெஹந்தி எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோன் வச்சு பார்த்திங்கன்னா இது நார்மலாக இப்போ ஃப்ளோ வந்து எப்படி நல்லா இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஃப்ளோ இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுற கோன் வந்து நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குறதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா மெஹந்தி போட வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கோன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வரும். எந்த வித பிசுறும் இருக்காது. இப்போ நார்மல் கோன்னா நம்ம ஒரு 10-15 தடவை எடுத்து கிளாத் வச்சு துடைச்சிட்டே இருப்போம். எதுக்குன்னா அதில் இருக்க கட்டி அதில் இருக்க குச்சி நம்மளுக்கு என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ கோனில் அது எல்லாத்தையும் துடைச்சிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக நம்ம மெஹந்தி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான டிசைன் வரைஞ்சாச்சு. நல்லா தின் லைன்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம கோனோட டிப்பில் வெட்டியிருக்கோம். இல்லை எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும், கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் டிசைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக வெட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.